இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதன்படி வாழ்வதுதான் அந்த இடத்தினுடைய மாண்புன்னு சொல்லுவார்கள். நாம் அதாவது ஒரு கனியை பொறுத்து அந்த மரம் எப்படி என்பதை அடையாளம் கண்டுகொள்ள சொல்லுது, அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்ப நாம் யாரை சார்ந்தவர்கள், எங்க நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து அதன் இலக்கணப்படி வாழ்ந்தால் நமக்கும் சந்தோஷம், மகிமை, நாம் சார்ந்திருக்கிற இடத்திற்கும் மகிமை, பெயர் இல்லையா, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு பவுல், அதாவது எபிரேயர் திரும்ப சொல்லப்படுகிறது பாருங்க பார்ப்போம். நீங்கள் சீயோனை சார்ந்தவர்கள். நீங்க வந்திருக்க இடம் சீயோன் மலை. அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் இருக்கின்ற இடம் கடவுள் குடிகொண்டிருக்கிற இடம். அப்படிப்பட்ட இடத்தை சார்ந்தவர்கள் நீங்கள். அந்த இடத்தை சார்ந்தவங்க எப்படி வாழணும்? அந்த இடத்தினுடைய இலக்கணப்படி வாழணும். அப்படி நீங்கள் வாழ்ந்தால், அதாவது நம்மால் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை, நமக்கு ஆசீர்வாதம். அதற்கு பல இலக்கணங்கள்லாம் உண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இப்படிதான் இருக்கணும் அந்த பிள்ளைகள். அதில் ஒரு இலக்கணம் தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கவிருக்கிற விஷயம். தூய ஆவியினுடைய கனிகள், கொடைகள் எல்லாம் வரங்களும் படிச்சிருப்போம் நாம. அவைகள் தான் அந்த இடத்திற்குரிய இலக்கணங்கள். அதில் ஒன்று தாழ்ச்சி. அதை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு சீராக்காக சொல்லுது பாருங்க பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் பணிவோடு இருங்கள், அப்பதான் இந்த மக்கள் உங்களை மதிப்பாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பணிவோடு இருங்க, தாழ்ச்சியோடு இருங்க, கர்வம் கொள்ளாதீர்கள், நான் தான் அப்படின்னு சொல்லாதீங்க. எப்போ நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாரோட மேல் டாப்பு, எல்லாம் என் காலுக்கு கீழே தான் என்று எப்பொழுது நாம் ஆணவம் கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், மக்கள் அனங்களுடைய அன்பையும் இழக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கிறோம். நாம சீராக் சொல்றதான் இன்னைக்கு பெஞ்சமின் சீராக் ஒரு பேர் சொல்ற அந்த ஆகமத்துல மெயின் கருத்து பாருங்க பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் பணிவோடு இருங்கள், அப்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், கடவுள் உங்களை அன்பு செய்வாரு, மக்களும் உங்களுக்கு அன்பு காட்டுவாங்க. பாருங்க பார்ப்போம், நான் பணிவோடு வாழ்ந்தால் இறையருளும் கிடைக்கும், இந்த மக்களுடைய பாசம், அன்பு எனக்கு கிடைக்கும். எப்போ நான் அதை விடுத்து நான் தாட்சி கொள்ளாமல் இல்லையா, நான் தான் எல்லாம் என்று திரிகிறேனோ அப்பொழுது நாம் இரண்டையும் இழக்கிறோம். ஆண்டோடைய ஆசீர்வாதமும் போச்சு, அண்டை யாருடைய அன்பும் போச்சு. அப்பொழுது வாழ்ந்து என்ன புண்ணி? இதைத்தான் இன்றைக்கு ஏசப்பா சொல்றாரு பாருங்க நற்செய்தியில. எப்பா, நீ எல்லாத்துலயும் முதல்ல இடத்த தேடாத, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் தான், எனக்கு உட்கார நான் போயிட்டு தேடாத, கடைசியத்துல போய் உட்காரு, கடைசியா போய் நில்லு. அதை பாப்பாரு உன்னுடைய அந்த நபர்னு பாப்பாரு. ஐயோ, கடைசி நிற்கிறாரு, வாங்க வாங்க, எங்க லாஸ்ட் முன்ன வாங்க என்று நீ உன்னை தாழ்த்தி கொண்டால் உனக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும். இப்பேற்பட்ட ஒரு இன்னைக்கு தியானம் பாருங்க. இன்னைக்கு சர்களே, ஆண்டவர் சொல்வதை பின்பற்றுவோம். எவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ அவன் நிச்சயம் உயர்த்தப்படுவார் வாழ்க்கையில். பைபிள்ல நிறைய உதாரணங்கள், எவ்வளவு மிகச்சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, நான் ஆண்டவருடைய கடவுளுக்கு அடிமை, நான் ஆண்டவர் பாத்திரம் விழுறேன், கடவுள் எப்படி உயர்த்தினார் பாருங்க. தூய பவுல், ஆண்டவரை முன்னாடி இதெல்லாம் எனக்கு குப்பையா, எனக்கு நான் படிச்ச மேதாவி, கமாலியல் பாத்திரம் கொஞ்சம் படிச்சவன், நான் பரிசேகன், நான் அப்படி சட்டத்தை கடைபிடிச்சு, இதெல்லாம் எனக்கு பெருமையாக இருந்தாலும் என் ஏசப்பாவுடைய திருநாமத்தை பொறுத்த மட்டும் இதெல்லாம் எனக்கு குப்பை, ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட்ன்னு சொன்னா பாருங்க பார்ப்போம். எனவேதான் இன்றைக்கும் தூய பவுல் பேரை உச்சரிச்சிருக்கோம் நாம. சரிங்களா? எனவே எவன் இன்னும் எவ்வளவு சொல்லிட்டு போலாம் நினைக்கணும். எனவே நாம் நம்மை தாழ்த்தினால் கடவுள் நாம் நினைத்து பார்க்காத இடத்துல உயர்த்தி வைப்பார். இது உறுதி, சத்தியம், இதுக்கு மாற்று கிடையவே கிடையாது.
எனவே நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்மை நாமே தாழ்த்தி வாழ்ந்தால் கடவுள் நம்மை மிகவே உயர்த்துவார். இது சத்தியம், உறுதி, நிச்சயம். சந்திப்போம்.